அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதி யார் என்பதற்கான பரிந்துரையை மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் தற்போதைய தலைமை நீதிபதி B.R. கவாய். வரும் நவம்பர் 23ஆம் தேதியுடன் B.R. கவாய் ஓய்வு பெறும் நிலையில் புதிய தலைமை நீதிபதிக்கான பரிந்துரை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்குமாறு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறார் தற்போதைய தலைமை நீதிபதி B.R. கவாய். பரிந்துரை ஏற்கப்பட்டு நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விரைவில் நியமிப்பார். ஹரியானா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சூரியகாந்த் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய B.R. கவாய் அவர்களுடைய பதவிக்காலம் நவம்பர் 23ஆம் தேதியுடன் நிறைவுறக்கூடிய நிலையில்தான் நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதி யார் என்பது குறித்த பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு தற்போதைய தலைமை நீதிபதி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். அதன்படி உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சூரியகாந்தை அடுத்த தலைமை நீதிபதியாக நியமனம் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரை கடிதம் குடியரசுத் தலைவருக்கு தற்போதைய தலைமை நீதிபதியின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 24ஆம் தேதி தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவி ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி அவர் நவம்பர் 24ஆம் தேதி பதவி ஏற்றுக் கொண்டால் சூரியகாந்த் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை இருப்பார். ஏற்கனவே இமாச்சல உள்ளிட்ட மாநிலங்களில் நீதிபதியாக பணி செய்தவர். இந்த நிலையில் தான் ஹரியானாவை பூர்வீகமாக கொண்ட அவர் 2019ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த தலைமை நீதிபதியாக அவரை நியமிப்பதற்கான பரிந்துரையை தற்போதைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.